எஸ்ஐ சார் வைஃப் அனுப்புனாங்க. சாரி சார், சார் உள்ள இருக்காரு. சார், மேடம் யாரோ ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காங்க. மேடமா? அதான் சார் உங்க ஒய்ஃப். ஒய்ஃபா? என்னை ஏமாத்திட்டானா? சாரி சார். பாலகிருஷ்ணா சார், ஒரு நிமிஷம். இந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள என்கொயரி பண்றேன்னு ஏதாவது ஏடா உடம் பண்ணி வச்சிடாத. புரியுது இல்ல? ஓ. ஓகே சார். சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மெட்டீரியல்? டெரிகாட்டன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன வராரா? கொஞ்சம் இருங்க சார். சார் வராரு. ஒய்ஃபோட. வைஃபா? ஆமாண்டா, ஒய்ஃபோட தான். எத்தனாவது ஒய்ஃபு? எத்தனாவது ஒய்ஃபா? ஒய்ஃப்னு தானே சொன்னேன், சின்னதா பெருசான்னு சொல்லியே. செகண்ட் செட்டப் சார். சார், உங்க செகண்ட் செட்டப் அனுப்பியிருக்காங்க சார். ஏய் பாண்டி பையலே, டிக்கு உன்னோட தான் இருக்கு. எப்போ முடிஞ்சிருக்கணும்? அதோ அவன்தான் சார். ஏய் சார், அவனுக்கு ரெண்டு பேரையும் வெளியில கூட்டிட்டு போ. சாரி சார். யாரா நீ? உங்க வைஃப் அனுப்பி வச்சாங்க சார். நகை கடையில இருக்காங்க. பணம் குறைதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பணம் குறைஞ்சு போச்சா? அவளை எனக்கு ஏய் மறுபடியும் நகை கடைக்கு போட்டியா? எவ்வளவு சொன்னாலும் புத்தி இல்ல. யாராவது மரியாதை வீட்டுக்கு வாடி. எவ்வளோ? 20,000 சார். இன்னைக்கு காலையில கொடுத்த சூட்கேஸ்ல இருந்து எதையும் எடுக்கல. இல்லங்க, நான் அத சுத்தமா தொடவே இல்லங்க. உன்னை நம்ப மாட்டேன்டி. இன்ஸ்பெக்டர் சேகர் அனுப்பி வைக்கிறேன். அவர்கிட்ட பெட்டியை கொடுத்து அனுப்பு. ஐயோ, நான் சொல்றது வாய் மூடு, போன் வை. எப்ப பார்த்தாலும் பணம் பணம். எவ்வளவு சொன்ன? 20,000 சார். இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சார் சார், என்ன ஓனர் கோவப்படுவார் சார். ஏதாவது வண்டி அனுப்பிச்சு வச்சிங்கன்னா போய் கடையில் இறங்குவேன். சரி சரி வா. எஸ்பிஎல் உன்னை ட்ரா பண்ணிட்டு வா. ஓகே சார். பாலகிருஷ்ண மாமா, உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். எஸ்ஐ ஆடுவீங்க. வணக்கம் ஐசக். வணக்கம் சார். எந்த வீட்டுக்கு சார்? தெரியாதா? சின்ன வீட்டுக்கு. சரி சார். டக்கு டக்கு. என்ன சம்பந்தி, எப்படி இருக்க? காலையில சார் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாரு, ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க தான் இன்ஸ்பெக்டர் சேகருங்களா? கண்டுபிடிச்சிட்டே சாமந்தி. ஆமாங்க, ஏற்கனவே அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்கங்க. போய் எடுத்துட்டு வா. வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். என்னங்க? உன்னை பார்த்தா லட்சுமி கடாட்சம் பொங்கி வழியுது. உனக்கு ப்ரமோஷன் இருக்கு. வரட்டுமா? வணக்கம், நான் இன்ஸ்பெக்டர் சேகர். பிளாக் சூட்கேஸ். அவங்க இப்பதாங்க போறாரு. யாரு? போறாரு, போய் புடிங்க. யார் அது? ரமி. ஏய் நில்லு நில்லு. ரமி ரமி, ஒரு நிமிஷம் நில்லு. நில்லு ரமி. நில்லு பார்க்கலாம். ரமி சொன்னா கேளு. நில்லு ரமி. ரமி போடாத. நில்லு ரமி. நில்லு நில்லுன்றல. ரமி போடாத. வாங்க சீக்கிரம் வாங்க. புடிங்க புடிங்க. வாங்க வாங்க. கணபதி வா, இங்க பாரு. வா வா ஓடியா. ரமே டேய் ரமே முடியல. கமன் கமன் கமன். நெல்லே ரமே ரமே போடாத. ஏய் ரமே இல்லடா. ஏய் ஏய் ரமே போடாத. ஏய் போடா. ரமே ஏய் அடடடடா, பென்ஸ் காரு. டாப்பு கூட இல்ல. செல்ல குட்டி வாவான்னு கூப்பிடுறியா? அத வந்துட்டேன் வந்துட்டேன். ஏய் ரமே ரமே, ஏய் மாமா இந்த புடிச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு. எப்படி
ஏய் அஞ்சலி, இவன் யாருன்னு தெரியுதா? ஹலோ ஹலோ ஜட்ஜ் வீடுங்களா? ஆ சாரதா மேடம் இருக்காங்களா? நான் சாரதா தான் பேசுறேன். மேடம், உங்க டாக்டர் புறப்பட்ட காரு ஹலோ, டாக்டர் புறப்பட்ட காருக்கு என்னாச்சு? பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆ யா அட நீதானா? எதுக்கு போறவள போட்டேனா ஒண்ணு இப்போ? ஐயோ அம்மா, விளையாடுறே நீ? ஏமாந்துட்டேன். தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் கொடுத்து போடி. என்ன அம்மா நீ? உன் டாக்டர் வாய்ஸ் கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் குரல் மாத்தி பேசினா ஏமாந்துட்ட. என்ன ஜட்ஜ் நீ? ஜட்ஜ் எல்லாம் கோர்ட்ல. ஆனாலும் இங்க நான் ஏமாந்த மாதிரி நடிச்சா நீங்க அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. சமாளிஃபிகேஷன்ஸ் தானே. அது சரி, மறுபடியும் காலேஜ் ஸ்ட்ரைக்கா வந்துட்டீங்க? நான் தான் லீவ் போட்டேன். எதுக்குங்க? மன்மதராஜா கேஸ் உன் கோர்ட்டுக்கு வரப்போதே. ஆமா. அதனால நான் டெய்லி கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வாட்ச் பண்ண போறேன். காலேஜ் லீவ் போட்டு. அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல உனக்கு? இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீட்டிங் கேஸ். அதுக்கு நீ ஜட்ஜ், நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். சோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதானா? ஏன் அஞ்சலி, இவன் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் பார்த்தது இல்லம்மா. பார்த்ததில்ல? இல்ல. போய் சொல்றாளோ? தெரிஞ்சிருக்குமோ? வணக்கம் மாமா. டேய் மாப்ள, வாடா 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 வாடா. என்னடா திடீர்னு? ஊர்ல வேலை இல்ல, அதனால தான் உங்க கடையில வேலை செய்யணும் வந்துட்டேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம். சூப்பு ஜூஸிங்க வாங்க. வாங்கம்மா. இந்த ரெண்டு பொண்ணுகளோட தான் நீ வேலை செய்யணும். என்ன மாமா ஆரம்பத்துல அஸ்திரீங்க? இவ சூப்பு நல்லா போடுவா, அவ ஜூஸ் நல்லா போடுவா. அப்ப நான் எதை போடுறது? நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸில போடு. இந்த கேஸ பத்தி என்ன சொல்றீங்க சார்? ஏதாவது பேசுங்க சார். சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? சொல்லுங்க சார். உங்க மேல 4 பொண்ணுங்க புகார் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இப்ப விசாரணை கூண்டுல அண்ணாமலைங்கிற பேர்ல நிக்கிற இவர் பல பெண்களை பல பேர்கள்ல பல வேஷங்கள்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல நூதனமான முறைகள்ல அவங்கள மோசடியும் செஞ்சிருக்காரு. இவர் குற்றவாளி தான் நிரூபிக்க அரசு தரப்புல சாட்சியங்களோடும் தடயங்களோடும் நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்தமா சொல்றது? என் விதியை தான் நொந்துக்கறணும். எவனோ ஒரு ஃப்ராடு பைய களவாணித்தனம் பண்ணிட்டு போயிட்டான். அவன் இப்ப எங்க இருக்கானோ என்ன பண்றானோ அது அந்த எடச்சி மலையாத்தாக்கு தான் வெளிச்சம். அவனை விட்டுப்புட்டு அப்பாவியான என்ன பிடிச்சி நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் யாரா வச்சிருக்கீங்களா? வக்கீல் வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லம்மா. கோர்ட் இலவசமா ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்களா? வேண்டாங்கம்மா. காசு வாங்கிட்டு வாதாடுற வக்கீலே சமயத்துல காலவாரி விட்டுறாரு. ஓசியில வாதாடுறவரு என்ன நியாயத்தை சொல்லிட்டு போறாரு? எனக்கு வயிற்று வலினா நான் தான் மாத்திரை சாப்பிடணும். அதனால என் கேஸை நானே வாதாடிக்கிறேம்மா. யுவர் ஆனர், அரசு தரப்புடைய முதல் சாட்சி மிஸ்ஸஸ் ரேகா விக்னேஷ். வணக்கம். உங்க பேர் என்ன? ரேகா. கூண்டுல நிக்கிறாரே, அவர் தெரியுமா? தெரியும். அவர் பேர் என்ன? விக்னேஷ். என் பேர் அண்ணாமலைங்க. இது வரைக்கும் ரேகா விக்னேஷ். இனிமேதான் ரேகா அண்ணாமலைன்னு மாத்திக்கணும். நீங்க ஏன் என் பேர் உங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கணும்? தாலி கட்டினவன் பேர் தானே என் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்க முடியும். யார் தாலி கட்டினது? நீங்க தான். யாருக்கு? எனக்கு தான். நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. நான் பாத்திருக்கேன், பழகிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திருக்கேன். ஐயோ, அது நான் இல்லம்மா. நீங்க தான். நடிக்காதீங்க. ஒரே ஒரு வித்தியாசம், இப்ப அண்ணாமலையா இருக்கீங்க, அப்ப விக்னேஷா இருந்தீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எப்போ எந்த சூழ்நிலையில இவரை முதல்ல சந்திச்சீங்கன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்ல முடியுமா? What can you do? You still ain't my boo. Still reject you, disconnect you. Still ain't my boo. What can you do? ஹலோ. விக்னேஷ், உங்ககிட்ட இருக்கிறது என் ஃபோன் தான். மிஸ் பண்ணிட்டேன். எங்க விட்டேன்னு தெரியல. நீங்க? நான் ரேகா. உங்க போன் இங்க கீழே கிடந்தது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட்ல. அவசரமா லண்டன் போறேன். 2 days தான். வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? ஓகே. Thank you. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. லண்டன்ல எனக்கு ஒரு ரேடியோ சேனல் இருக்கு. அதுல உங்களை
ஓ தேங்க் யூ லண்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊர் மட்டும்தானா லண்டன்காரங்கள பிடிக்குமே நான் லண்டன்காரன் தான் பாய் பாய்